ஜிஎஸ்டி மூலமா நம்ம மாநிலத்தோட நிதியினுடைய வளத்தை மொத்தமா கபலீகரம் செஞ்சாங்க. மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. மாநிலங்களுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க. ஒன்றிய அரசு மாநில அரசும் இணைந்து நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கான தொகையை கூட தர மறுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் தான் நாம திட்டங்களை தீட்டி வருகிறோம். அதையும் தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. அதை தடுக்க பல்வேறு தடைகளை உருவாக்குறாங்க. புதிய புதிய சட்டங்கள் மூலமா சட்டங்களை உருவாக்குறாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்ற பேர்ல நம்ம பிள்ளைகள் படிச்சு முன்னேறுவதை தடுக்க பார்க்கறாங்க. படிக்க கூடாது, பள்ளிக்கூடங்களை மிதிக்க கூடாது, வேலைகளை அடையக்கூடாதுன்னு 100 ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் நம்ம மக்கள் ஒதுக்கப்பட்டாங்க. வகுப்பு வாரி உரிமைன்னு சொல்ற சமூக நீதியை உருவாக்கி பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்விச்சாலையின் கதவினை திறந்து வச்சோம்.